Next question number 13. A quadrilateral has vertices at A minus 4, comma minus 2 and B of minus 5 comma minus 1 and C of 6 comma 5 and D of minus 7 comma 6. So ABCD வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் அதோட வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயகிராம்ல பார்த்து போட்டுருக்கோம் ABCD குவாட்ரிலேட்டரல். ஸோ குவாட்ரிலேட்டரல்னா ஒரு க்ளோஸ்ட் ஃபிகர் வித் 4 லைன்ஸ் இருந்தால க்ளோஸ்டா இருக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் so that the midpoints of its sides form a parallelogram. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா so that நம்ம காரணம் என்ன காரணம்னா the midpoint of its sides இங்க xங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த குவாட்ரிலேட்டரல். சோ இந்த குவாட்ரிலேட்டரோட இந்த குவாட்ரிலேட்டரல் இருக்கிற 4 சைடு இந்த 4 சைடோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும் parallelogram. AB யோட மிட் பாயிண்ட் இந்த பிளேஸ்ல இருக்கும். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் P and BC யோட மிட் பாயிண்ட் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, சோ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் Q and CD யோட மிட் பாயிண்ட் R AD யோட மிட் பாயிண்ட் S. clear? So that the midpoints of its sides form a parallelogram. So a quadrilateral sides ஓட midpoints எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு parallelogram கிடைக்கும். நம்ம என்ன பண்ணணும் ஷோ பண்ணணும். சரி, இப்போ ஜாயின் பண்ணலாமா PQ QR RS and SP ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த PQRS ங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா parallelogramனு சொல்லணும். ஓகேவா, எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்ல போறோம்னா ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லெட் நம்ம என்ன செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி PQ R and S be the midpoints of AB, BC, CD and AD respectively. அப்படின்னு என்ன சொன்னா எடுத்துக்கிறோம். ஸோ பிங்கிறது எந்த சைஸோட மிட் பாயிண்ட்னா ஏபிங்கிற சைஸோட Q BC சைஸோட மிட் பாயிண்ட் அந்த R CDயோட மிட் பாயிண்ட் S இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் AD. இது நம்ம என்ன சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ PQRS is a parallelogram நம்ம என்ன சொல்லணும் இல்லையா. சரி, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்ச போகிறோம்னா தட் இஸ் அதாவது நம்ம PQRS parallelogram சொல்றதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சாங்கன்னா PQ parallel to RS இது ஒரு காரணம். அந்த QR parallel to ST இது நம்ம parallel சொல்லிட்டா இந்த PQRS என்ன இருக்கும் parallelogram. ஏன்னா parallelogramல ஆப்போசிட்ஸ் என்னவா இருக்கும் parallelஆவும் ஈக்குவலாவும் இருக்கும் இல்லையா. சோ அதை வச்சு நம்ம சொல்றோம் PQ க்கு ஆப்போசிட் சைடு வந்து RS, அப்ப இது ரெண்டும் parallelனு சொல்றோம். அதே மாதிரி QR க்கு ஆப்போசிட் வந்து ST, அப்ப இது ரெண்டும் நம்ம என்ன சொல்றோம் parallel சொல்றோம். சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்ப ஃபர்ஸ்ட் PQ ஓட ஸ்லோப் கண்டுபிடிப்போம், ஒரு RS ஓட ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ரெண்டு ஈக்குவல் வந்துச்சுன்னா என்ன ஆகும் parallel ஆகும் இல்லையா. சரி, இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியுமா அப்படின்னா Pங்கிறது ஜெனரலா என்ன சொல்லிருக்காங்கன்னா Pங்கிறது என்ன சொல்லிருக்காங்க மிட் பாயிண்ட் ஆஃப் AB. அப்ப Pங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியாது. அப்ப Pங்கிறது மிட் பாயிண்ட்னு சொல்லிருக்காங்க. அந்த மிட் பாயிண்ட் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் Pங்கிற பாயிண்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா. சோ அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் மிட் பாயிண்ட் யூஸ் பண்ண போறோம். midpoint of AB கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா P கிடைக்கும். Pங்கிற பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா. சோ அப்ப மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன
x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2 இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏங்கிற பாயிண்ட்ஸை ரைட் பண்ணிக்கோங்க. ஏங்கிற பாயிண்ட்ஸ் -4 comma -2 இது பி 5 comma -1. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ x1 ஸோ x1 இஸ் ஏங்கிறது x1 comma y1 and b வந்து என்ன எடுத்து போட்டோம்னா b உங்களோட பாயிண்ட்ஸை x2 y2 எடுத்துக்கிறோம். x2 y2 எடுத்துட்டா அப்போ என்ன வரும்னா ஸோ -4 plus 5 by 2 and then y1 plus 4 so y1 -2 y2 -1 so plus into minus என்ன கிடைக்கும். ஸோ அப்போ p என்ன வரும்னு பாருங்க. ஸோ -4 plus 5 அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ட் தான் பண்ணணும். பிகாஸ் இது வந்து -4 நெகட்டிவ் நம்பர் இல்லையா, சப்ராக்ட் பண்ணால் வரும் 1. பாசிட்டிவ் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ். ஸோ +1/2. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னவா இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஆட் பண்ணால் என்ன வரும், we get -3/2. ஸோ இதுக்கு மேலே இதை என்ன செய்ய முடியாது, சிம்பிள் பண்ண முடியாது. அதனால் அப்படியே வச்சுக்கணும். அப்போ பிங்கிற பாயிண்ட் கிடச்சிருச்சு. இது எது, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. பிசிக்கான மிட் பாயிண்ட் வந்து என்ன கிடைக்கும், Q கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுனா டைரெக்டாக வேல்யூ யூஸ் பண்ணலாம்னா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ பிசி வந்து என்ன கிடைக்கும், பிங்கிற பாயிண்ட் எடுக்கலாம் 5 -1 அண்டு சி எடுக்கலாம் 6 5. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன பாருங்க, x1 plus x2 by 2. ஸோ x1 5 x2 வந்து 6. ஸோ அப்போ என்ன வருதுன்னா 5 plus 6 by 2 and y1 is -1 y2 is plus 5 by 2. ஸோ இப்போ என்ன வருதுன்னா q 5 plus 6 11 by 2 -1 plus 5 we get 4 by 2. இதை கேன்சல் பண்ணால் நம்ம 1 2 2 2 4. ஸோ அப்போ க்யூக்குங்கிற பாயிண்ட் என்ன கிடைக்கும்னா 11/2 2 க்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போகிறோம். சிடியோட மிட் பாயிண்ட் வந்து ஆர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் வரும். சி வந்து 6 5 டி வந்து -7 6. ஸோ ஃபார்முலா எழுதணும்னா டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணால் x1 plus x2/2 plus 6 -7/2. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாவில். என்னென்னா மைனஸ் வருது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ். அடுத்தது 5 plus 6/2 y1 plus y2/2. ஸோ அப்போ என்ன வருதுன்னா சப்ராக்ட் பண்ணலாம் -1/2 நீ என்ன 11/2. ஸோ இப்போ ஆர் கிடைச்சிருச்சு. இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி. அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி. அதாவது என்ன வச்சுருக்கோம், எஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஏவோட பாயிண்ட்ஸ் என்ன டைப் பண்ணிக்கலாம், -4 -2 டி நிறைய இருக்குது -7 6. ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணணும். x1 plus x2/2. ஸோ -4 இது -7/2. அடுத்து y1 plus y2 -2 plus 6/2. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். ஆட் பண்ணால் we get -11/2. இங்கே என்ன வரும்னா -2 plus 6 ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ட் தான் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னா 4/2. கேன்சல் பண்ணால் 1 2 2 2 4. ஸோ அப்போ s is equal to -11/2 2. ஸோ எஸ்ங்கிற பாயிண்ட் கிடச்சிருச்சு. இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா
இந்த P Q R and S ங்கற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா அதோட வெர்டிசஸ் என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்க சொல்லிருக்கோம் PQRS ங்கிறது என்ன சொல்றோம் parallelogram சொல்றோம். சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன சொன்னா போதும்னா PQ எதுக்கு parallel இருக்கு RS க்கு parallel சொல்லிட்டா போதும். சோ parallel சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும் PQ ஓட ஸ்லோப்பும் RS ஓட ஸ்லோப் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா PQ க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம் RS க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க. அதே மாதிரி QR வந்து எதுக்கு parallel சொல்லணும்னா SP க்கு parallel. அப்ப QR ஓட ஸ்லோப் SP ஓட ஸ்லோப் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் கண்டுபிடிச்சா. சரிங்களா? Now slope of PQ ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா y2 - y1 x2 - x1. சோ இப்போ P ஓட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். P பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ என்ன வந்திருக்குன்னா -1/2, -3/2 and Q also ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அது என்ன கிடைச்சிருக்குன்னா 11/2, 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இப்போ இது x1 y1 and x2 y2. சோ இப்போ என்ன வரும்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 2 minus now y1 is -3/2. so அப்ப minus into minus என்னமா +3/2 by கீழ என்ன வரும்னா x2 வந்து 11/2 -1/2. சரி இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணுமா? இப்போ இங்க பாருங்க என்ன பண்ணலாம்னா இங்க கீழ டினாமினேட்டர் என்ன இருக்கு 1 இருக்கா? இது ரெண்டு ஆட் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு ஹோல் நம்பர், இது வந்து ஃபிராக்ஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம் கிராஸ் மல்டிப்ளை எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்வோம் இந்த டேர்மில் இருக்க டினாமினேட்டரை இங்கே இருக்கிற நியூமரேட்டரை என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இங்கே இருக்கிற இந்த டேர்மோட டினாமினேட்டர் இங்கே இருக்கிற நியூமரேட்டரை என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த டினாமினேட்டர் என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 2 2s are 4 plus 1 into 3 3 by denominator ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 1 into 2 we get 2 by ஸோ இப்போ கீழே என்ன இருக்கு பாருங்க 11/2 -1/2 இருக்கா? ஸோ போத் ஆர் என்ன லைக் டேர்ம்ஸா? ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு சேமா இருக்கு. அப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? அப்போ 11 - 1 by என்னது 2 வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 7/2 by என்ன வரும் 10/2. சரி இப்போ இங்கே பாருங்க இங்கே இது ஒரு நம்பர் இது பாருங்க இது ஒரு ஃபிராக்ஷன், இது கீழே another ஒரு ஃபிராக்ஷன். இன்னொரு ஃபிராக்ஷன் என்ன சொல்றோம் டிவைட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஃபிராக்ஷனை ஒரு ஃபிராக்ஷனால டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டினாமினேட்டருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து நியூமரேட்டரோட என்ன செய்வோம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நியூமரேட்டர் வந்து என்னது 7/2 தான் நியூமரேட்டர். இங்க பாருங்க இதுதான் காமன் டினாமினேட்டர், இதுதான் அந்த டிவைட். சரிங்களா? ஸோ அப்போ இது கீழே இருக்கிறது டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2/10 வரும். ஸோ அப்போ இப்போ என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் எடுத்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 2 என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும். இப்போ we get 7/10. ஸோ இந்த 7/10ங்கிறது slope of PQ is equal to என்ன வரும்னா 7/10. இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம எதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா slope of PQ நம்ம எதுக்கு parallel சொல்லணும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆறு பாயிண்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஆறு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா R -1/2 and 11/2. எஸ்ங்கிற பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எஸ் வந்து என்ன கிடைச்சிருக்கு -11/2 கமா என்ன வந்துருக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா y2 - y1 இல்லையா? ஸோ அப்போ y2 சரி எஸ்ங்கிறத x2 y2 எடுத்துக்கோங்க, ஆறுங்கிறத x1 y1 எடுத்துக்கோங்க. அப்போ y2 வந்து 2 - 11/2 by என்ன வரும் கீழே y2 என்ன வரும்னா
minus 11 by 2. ஸோ மறுபடியும் என்ன போடுவோம், மைனஸ் போடுவோம். y1 என்ன இருக்குன்னா மைனஸ் 1 by 2 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by 2. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். முன்ன சொன்னதான் கிராஸ் மல்டிப்ளை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னா வரும்னா 4 2 2 சார் என்ன வரும் 4 இருக்கும். இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 into 11 minus 11 by 1 into 2 2. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணலாம், ஆறு என்ன செய்யலாம் சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்னா மைனஸ் 11 ப்ளஸ் 1 பை 2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணால் இங்கே என்ன வரும்னா மைனஸ் 7 by 2 கிடைக்கும் இல்லையா. 4 minus 11. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ட் தான் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 7. இங்கே பிக் நம்பரோட சைன் எது 7 11 தான் பிக் நம்பர் இல்லையா, அதோட சைன் எது நெகட்டிவ், அதனால் மைனஸ் 7 by 2 போட்டோம். கீழே பாருங்கள் மைனஸ் 11 ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இது வந்து மைனஸ் 11 வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்போ நம்ம என்ன சொன்னால் இது பாசிட்டிவ், அப்போ சப்ராக்ட் தான் பண்ணுவோம். we get என்னன்னா மைனஸ் 10 by 2. இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான், இது ஒரு ஃப்ராக்ஷன், இன்னொரு ஃப்ராக்ஷன் என்ன சொல்கிறோம் டிவைட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ என்ன வரும்னா மைனஸ் 7 by 2 இன்டூ டினாமினேட்டருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும் இல்லையா. டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா மைனஸ் 10 by 2 இருக்குது. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் மைனஸ் 2 by 10 கிடைக்கும். வேறு இந்த 2 என்ன பண்ணுவோம் கேன்சல் ஆகும். ஸோ மைனஸ் 1. ஸோ இப்போ மைனஸ் 7 into minus 1 we get 7. 7 by என்ன இருக்குது 1 into 10 we get 10. ஸோ slope of RS we get is equal to 7 by 10. இப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஸ்லோப் ஆஃப் PQ என்ன வந்ததுன்னா 7 by 10 ன்னு வந்து, ஸ்லோப் ஆஃப் RS என்ன வந்திருக்கு 7 by 10 ன்னு வந்து. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ரெண்டோட ஸ்லோப் ஈக்குவலா இருக்கா, அப்போ PQ ங்கற சைடும் RS ங்கற சைடும் என்னவா இருக்கும் parallel இருக்கும் இல்லையா. அப்போ therefore PQ parallel to RS அப்படின்னு இல்லையா. சரி, இன்னும் நம்ம ஒன்று காட்டணும். என்ன காட்டணும்னா அடுத்தது வந்து QR parallel to என்ன காட்டணும் SPன்னு காட்டிட்டா PQRS என்ன parallel ஆகும். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஸ்லோப் ஆஃப் QR ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் QR is equal to, ஸோ QR ஒரு ஃபைனல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், சைடில் எழுதிருக்கோம். ஸோ Q வந்து 11 by 2, 2 and R minus 1 by 2, 11 by 2. ஸோ ஸ்லோப் ஃபார்முலா y2 minus 1 by x2 minus x1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ y2 R தான் வந்து என்னன்னா x2, y2 and Q வந்து x1, y1. ஸோ அப்போ என்ன வரும்னா y2 வந்து 11 by 2 minus 2 இல்லையா, y1 வந்து என்னன்னா 2. இப்போ இங்கே ஃபார்முலா வரதுனால மைனஸ் தான் மைனஸ் 2. அடுத்தது by x2 minus x1. ஸோ x2 minus 1 by 2 minus x1. ஸோ x1 வந்து plus 11 by 2. அப்போ ஃபார்முலா மைனஸ் வந்து minus 11 by 2. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அப்போ என்ன வரும்னா இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கும் 1 இருக்கும். ஸோ என்ன வரும்னா 1 into 11 11 minus 2 2s are 4 by 2 into 1 2. So minus 11 minus 4 by 2 by denominator simplify பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டர் பாருங்க, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா minus 1 by 2 minus 11 by 2. ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்குது சேமாக இருக்கனால, ஸோ இந்த நியூமரேட்டர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆட் பண்ணலாம் இல்லையா, போத் ஆர் என்னவா இருக்குது நெகட்டிவாக இருக்குது. ஸோ minus 1 minus 11 அப்போ என்ன வரும்னா we get minus 12 by 2. ஸோ இங்கே மேலே சிம்பிளை பண்ணால்11 minus 4 we get என்ன வரும்னா 7 by 2 by என்ன இருக்குது minus 12 by 2. சரி, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், சார் இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு. கேன்சல் பண்ணலாம், தப்புலாம் இல்லை. நம்ம ஏன் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இந்த டினாமினேட்டருக்கு மேலே இங்கே பாருங்க இங்கே 2 இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும், அதனால தான் அதை கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே பாருங்க இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டரோட ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன செய்யணும் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ நியூமரேட்டர் 7 by 2 இன்டூ டினாமினேட்டர்
ரெசிப்ரோக்கல் போடுறோம். ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன ஆகும்? -2/12. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 2 என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். இங்கே என்ன ஆகும்? -1/12. ஸோ 7 × -1 -7/1 × 2 sorry 1 × 12 we get 12. So -7/12. So this is slope of QR. Next வந்து இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா slope of SP. So S ங்கற பாயிண்ட் P ங்கற பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். So S வந்து x1, y1 வச்சுக்கோங்க. P வந்து x2, y2 வச்சுக்கோங்க. SP ன்னு இருக்குல்ல, இது x1, y1, இது வந்து x2, y2. So அப்போ ஃபார்முலா ஸ்லோப்க்கான ஃபார்முலா தெரியும். அப்ளை பண்றோம். y2 - y1. So y2 is -3/2 -y1 வந்து 2. So -2. அதே மாதிரி x2 - x2 வந்து 1/2. y1 வந்து sorry x1 வந்து -11/2. So அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். பிளஸ் 11/2. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம்? காசு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கு, இங்கே 2 இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1 × 3 1 × -3 we get -3. 2 × -2 we get -4. 2 × 1 we get 2. இங்க பாருங்க டினாமினேட்டர் பாருங்க. இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு? சேமா இருக்குல. அப்ப இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணலாமா? சோ பிளஸ் 1 + 11/2 காமனா டினாமினேட்டர் போட்டோம். இப்போ இங்க பாருங்க. இங்க இத சிம்பிள் பண்ணோமா? -3 -4 both are negative numbers. அப்ப ஆட் பண்ணா we get -7/2. அதே மாதிரி கீழ 1 + 11 இருக்கு. so we get 12/2. இப்போ இது ஒரு ஃபிராக்ஷன், இது ஒரு ஃபிராக்ஷன், ஒரு ஃபிராக்ஷனால இது ஒரு ஃபிராக்ஷன் என்ன செய்யற டிவைட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப எப்படி டிவைட் பண்ணுவோம்? நியூமரேட்டரோட எதை மல்டிப்ளை பண்ணுவோம்? டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப நியூமரேட்டர் என்னது? 7/2 into denominator of reciprocal. So denominator of reciprocal 12/2 இருக்கு. ரெசிப்ரோக்கல் எடுத்தா 2/12 கிடைக்கும். 1:1 cancel ஆகும். So -7 × 1 we get -7. 1 × 12 we get 12. So slope of SP we get also -7/12. அப்ப slope of QR நமக்கு என்ன கிடைச்சதுன்னா -7/12 தான் கிடைச்சிருக்கு. slope of SP என்ன கிடைச்சதுன்னா -7/12 தான் கிடைக்குது. therefore slope of QR is equal to slope of SP. அப்ப இந்த ரெண்டு சைடோட ஸ்லோப் ஈக்குவலா இருக்கறதால இந்த ரெண்டு சைடோட ஸ்லோப் ஈக்குவலா இருந்தா அப்ப இந்த ரெண்டு சைடுக்கான ரிலேஷன் என்னன்னா parallel. இல்லையா? ஸ்லோப் ஈக்குவலா இருந்தா அந்த ரெண்டு சைடு என்னவா இருக்கும்? parallel-ஆ இருக்கும் இல்லையா? அதான் என்ன சொல்றோம். அப்ப therefore QR parallel to SP. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? PQ வந்து எதுக்கு parallel சொல்லிட்டோம்? RS க்கு என்னன்னு சொல்லியிருக்கோம்? parallel சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன சொன்னோம்? QR parallel எதுக்கு parallel இருக்கு? SP க்கு parallel இருக்கு. அப்ப இங்க பாருங்க. ABCDங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டரல். இந்த குவாட்ரிலேட்டரோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும்? parallelogram. அப்ப நம்ம இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா நம்ம சொல்லிட்டோம். இந்த PQRSங்கிறது என்னன்னு சொல்லிருக்கோம்? parallelogram சொல்லிட்டோம். எப்படி சொல்லிருக்கோம்னா இந்த PQங்கிறது எதுக்கு parallel சொல்லணும்? SP க்கு PQ எதுக்கு parallel சொல்லணும்? SR க்கு parallel சொல்லணும். அதே மாதிரி QR எதுக்கு parallel சொல்லணும்? SP க்கு parallel சொல்லணும். அப்ப parallelogramோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். parallelogramனா ஆப்போசிட்ஸ் என்னவா இருக்கணும்? parallel-ஆ இருக்கணும் இல்லையா? சோ அப்ப அது பிரகாரம் ஆப்போசிட்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? parallel சொல்லிட்டோம். So therefore PQRS is a parallelogram. That's all.